தமிழ் ஆவேசமாக பேசிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற ஈஸ்வரி அவமானப்படுத்தும் நோக்கில் தமிழின் பைகளை எடுத்துக்கொண்டு பின்னாடியே ஓடி வருகிறார். இந்த வீட்டு இளைய மருமகள் இப்படி செருப்பு கூட இல்லாமல் நடுத்தெருவில் நடக்கலாமா என்று கிண்டல் செய்யும் ஈஸ்வரி தமிழின் பெட்டி படிக்கைகளை தூக்கி போட்டுவிட்டு, உன் பொருட்கள் எதையாவது எடுக்க மீண்டும் இந்த வீட்டு பக்கம் வந்துவிடாதே, அதான் நானே கொண்டு வந்துட்டேன் என்று வில்லியாகச் சிரிக்கிறார். கோபுரத்திலிருந்த உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்று எள்ளி நகையாடும் ஈஸ்வரி தமிழ் செய்யாத பழியை அவர் மீது எப்படிச் சுமத்தினார் என்ற உண்மையை உடைக்கிறார். தமிழின் குரலிலேயே பேசி அவர் தந்தை செல்லப்பாண்டிக்கு தொலைபேசி மூலம் கட்டளையிட்டு சக்திஜனி திருமணத்தை நடத்தி வைத்ததே தூர்ந்தான் என்று கூறி அதிர வைக்கிறார். உன் விரலை வைத்தே உன் கண்ணை குத்த வைப்பேன், உன் புருஷனே உன்னை நம்பாதபோது இனி நீ என்ன சொன்னாலும் பலிக்காது என்று சவால் விடுகிறார். ஆத்திரமடைந்த தமிழ் ஈஸ்வரியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு, என்னை எப்படி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினாயோ அதேபோல் உன்னையும் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி நடுத்தெருவில் நிற்க வைப்பேன் என்று சபதமேற்று தன் தந்தை வீட்டிற்குச் செல்கிறார். மழை நனைந்த கோலத்தோடு தந்தை வீட்டிற்கு வந்த தமிழைக் கண்டு செல்லப்பாண்டி, வசந்தி மற்றும் தனம் பதறுகிறார்கள். அந்த வீட்டையும் அந்த மனுஷனையும் சேது தலைமுழுகிவிட்டு வந்துவிட்டேன் என்று கதரும் தமிழ் ஈஸ்வரி செய்த சதித்திட்டங்களை விளக்குகிறார். தான் எவ்வித தவறும் செய்யாத நிலையிலும் பல ஆண்டுகள் கூட வாழ்ந்த கணவன் தன் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை வைக்காமல் வெளியே போ என்று சொன்னதை நினைத்து உடைந்து போகிறார். என் கனவு பலித்துவிட்டது, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று பெற்றோர் கதறி அழ தமிழ் அவர்களை தேற்றுகிறார். இனி என் வாழ்க்கையில் சேது என்ற ஒருவனே கிடையாது, என் பிள்ளைகளுக்கு நான் மட்டும்தான் எல்லாம் என்று வைராகியத்தோடு முடிவெடுக்கிறார். மகளின் நிலையை எண்ணி வசந்தியும் செல்லப்பாண்டியும் கண்ணீர் வடிக்க தமிழ் ஒரு புதிய போராட்டத்திற்கு தயாராகிறார். அடுத்த கட்டமாக ஈஸ்வரியின் சதியை தமிழ் எப்படி ஆதாரத்துடன் நிரூபிப்பார் என்பதை பற்றி பார்ப்போம். தமிழ் செல்வியின் வைராகியம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஈஸ்வரி அந்த வீட்டில் முழு அதிகாரத்தையும் கையில் எடுக்கிறார். சேதுவின் மனதை முற்றிலும் மாற்றி தமிழின் நினைவே வராதபடி காய்களை நகர்த்துகிறார். பார்த்தாயா சேது, உன்னை ஏமாற்றிவிட்டுச் சென்றவள் தன் பிறந்த வீட்டுக்கே சென்று விட்டாள், அவளுக்கு உன் மீது இருந்த பாசமெல்லாம் வெறும் நடிப்பு என்று விஷத்தை கக்குகிறார். சேதுவும் கோபத்திலும் விரக்தியிலும் தமிழை பற்றிய பேச்சை எடுத்தாலே எரிந்து விழுகிறார். ஆனால் தமிழ் சும்மா இருந்து விடவில்லை. அழுது தீர்த்த கண்களில் இப்போது ஒரு தெளிவு பிறக்கிறது. தன் தந்தை செல்லப்பாண்டியிடம், அப்பா, ஈஸ்வரி என் குரலில் உங்களிடம் பேசினாள் என்றால் கண்டிப்பாக அதற்கு ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது போலி செயலியை பயன்படுத்தியிருப்பாள், அந்த ஆதாரத்தை நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். செல்லப்பாண்டி தன் மகளின் உறுதியைக் கண்டு கலங்கினாலும் அவளுக்கு துணையாக நிற்கிறார். தமிழ் மெல்ல மெல்ல ஈஸ்வரியின் கடந்த கால ரகசியங்களைத் தோண்ட ஆரம்பிக்கிறார். ஈஸ்வரிக்குத் தெரியாமல் அந்த வீட்டின் கார் ஓட்டுநர் மூலமாக சில உண்மைகளை திரட்டுகிறார். ஒரு கட்டத்தில் ஈஸ்வரி அன்றைக்கு செல்லப்பாண்டியிடம் பேச பயன்படுத்திய அந்த வாய்ஸ் சேஞ்சர் போனை தமிழ் தந்திரமாக கைப்பற்ற திட்டமிடுகிறார். இதற்கிடையில் சேதுவின் வீட்டில் நடக்கும் ஒரு விசேஷத்தின் போது தமிழ் திடீரென அங்கு நுழைகிறார். எல்லாரும் அவரை வெளியே போகச் சொல்ல தமிழ் அமைதியாக ஈஸ்வரியின் முன் வந்து நிற்கிறார். இந்த வீட்டை விட்டு நான் போகும்போது ஒரு சபதம் செய்தேன் அல்லவா, அதை நிறைவேற்றத்தான் வந்தேன் என்று கூறி ஈஸ்வரி தன் குரலில் பேசிய அந்த ஆடியோ ஆதாரத்தை அனைவர் முன்னிலையிலும் ஒலிக்கச் செய்கிறார். ஈஸ்வரியின் முகம் வெளிரி போகிறது. தான் இவ்வளவு காலம் தெய்வமாக நம்பிய தாய் இப்படி ஒரு கீழ்த்தரமான சதி செய்ததை அறிந்து சேது அதிர்ச்சியில் உறைகிறார். தான் செய்த தவறை உணர்ந்து தமிழின் காலடியில் விழும் சேதுவை தமிழ் மன்னிப்பாரா அல்லது தன் சபதப்படி ஈஸ்வரியை வெளியேற்றுவாரா என்பதே அடுத்த திருப்பம். அடுத்து என்ன நடக்கும்? சேதுவை தமிழ் மன்னிப்பாரா அல்லது ஈஸ்வரியை வீட்டை விட்டு துரத்துவாரா என்று பார்ப்போம். அந்த ஆடியோ ஆதாரம் ஒலிக்கவும் அந்த வீடே நிசப்தமானது. ஈஸ்வரியின் முகம் பேயறைந்தது போல் மாறுகிறது. இவ்வளவு நுணுக்கமாக தான் செய்த சதி இப்படி தமிழ் கையில் சிக்கித் தவிப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சேது அதிர்ச்சியில் நிலை குலைந்து போகிறார். தான் கட்டிய பொண்டாட்டியை விட தன் சித்தியின் வார்த்தையை நம்பி கர்ப்பமாக இருந்த தன் மனைவியை வீட்டை விட்டு துரத்தியதை நினைத்து அவருக்கு தலை குனிகிறது. அத்த, நீங்களா இப்படி செஞ்சீங்க? தமிழோட குரல்லையே பேசி அவ குடும்பத்தை ஏன் சிதைச்சிங்க என்று சேது கர்ஜிக்கிறார். ஈஸ்வரி சமாளிக்க முயன்று, இல்ல சேது, இது யாரோ செய்த சூழ்ச்சி, தமிழ்தான் இதை எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கா என்று மீண்டும் பொய் சொல்ல பார்க்கிறார். ஆனால் தமிழ் விடுவதாக இல்லை. இன்னும் எத்தனை பொய் சொல்லுவ? இதே போன்ல இருந்துதான் எங்க அப்பாவுக்கு பேசினேன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீ இப்போ உண்மையை சொல்லலனா இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைப்பேன் என்று சொல்லவும் ஈஸ்வரி பயத்தில் நடுங்கி உண்மையை ஒப்புக்கொள்கிறார்.
கோபத்தின் உச்சிக்கே சென்ற சேது ஈஸ்வரியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வாசலுக்கு வருகிறார். என் வாழ்க்கையை சீரழிச்ச நீ இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டியை எப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சியோ அதே மாதிரி இன்னைக்கு நீயும் நில்லு என்று கூறி ஈஸ்வரியை வெளியே தள்ளி கதவை சாத்துகிறார். ஈஸ்வரி கதவை தட்டி அழுகிறார். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. உள்ளே சேது கண்ணீருடன் தமிழின் முன்னால் மண்டியிடுகிறார். என்ன மன்னிச்சுடு தமிழ், உன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. இத்தனை வருஷ வாழ்க்கையையும் நம்ம குழந்தையையும் கூட யோசிக்காம உன்னை தப்பா பேசிட்டேன் என்று கதறுகிறார். தமிழ் அமைதியாக அவரை பார்க்கிறார். மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம் சேது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் என் மேல நீங்க வச்ச சந்தேகமும் என்னை வீட்டை விட்டு போகச் சொன்ன அந்த வார்த்தைகளும் என் மனசுல ஆறாத வடுவா இருக்கு. ஒரு பொண்டாட்டி மேல நம்பிக்கையே இல்லாத ஒரு புருஷனோட இனி நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார். வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழை சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். ஆனால் தமிழ் உறுதியாக இருக்கிறார். பழிவாங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன், அதை செஞ்சுட்டேன். ஆனா மீண்டும் உங்க கூட வாழணும்னு நான் வரல் என்று கூறிவிட்டு தன் பைகளை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென வெளியேறுகிறார். சேது பின்னாலேயே ஓடி வந்து தடுத்தும் தமிழ் திரும்பிக் கூட பார்க்காமல் தன் தந்தை வீட்டிற்குச் செல்கிறார். ஈஸ்வரி செய்த வினை அவருக்கு தண்டனையாக திரும்பியது. ஒருபுறம் இருந்தாலும் உடைந்த ஒரு உறவை மீண்டும் ஒட்ட வைக்க தமிழ் தயாராக இல்லை. தமிழுக்கும் சேதுவுக்கும் இடையிலான இந்த பிரிவு நிரந்தரமாக இருக்குமா, அல்லது சேது தன் தவற்றை எப்படி சரி செய்வார் என்று பார்ப்போம். தமிழ் சென்ற பிறகு அந்த வீடே சுடுகாடு போல மாறிப்போகிறது. ஈஸ்வரி வெளியே துரத்தப்பட சேது குற்ற உணர்ச்சியில் புழுவாகத் துடிக்கிறான். தமிழ் தமிழ் என்று அவள் பெயரைச் சொல்லியே அரற்றுகிறான். சாப்பாடுமில்லை, தூக்கமும் இல்லை. மறுபுறம் தமிழ் தன் தந்தை வீட்டில் ஒரு புதிய மனுஷியாக மாறுகிறார். அழுது வடிந்த காலம் முடிந்துவிட்டது என்று முடிவெடுத்த அவர் தன் குழந்தைகளுக்காகவும் தன் சுய கௌரவத்திற்காகவும் உழைக்கத் தொடங்குகிறார். அம்மா, அந்த மனுஷன் வந்து வாசல்ல நிக்கிறாருடி என்று வசந்தி வந்து சொல்லும்போதெல்லாம் தமிழ் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை. ஒரு நாள் சேது செல்லப்பாண்டி வீட்டு வாசலில் மழையில் நனைந்தபடி வந்து நிற்கிறான். தமிழ், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் பேசு. நீ இல்லாம என்னால இருக்க முடியல. என் தப்பு எனக்கு புரியுது. உன்னையும் நம்ம குழந்தையையும் இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சதுக்கு நான் என்ன தண்டனை வேணாலும் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடு என்று கெஞ்சுகிறான். தமிழ் மெதுவாக வெளியே வருகிறார். ஆனால் அவர் கண்களில் பழைய காதல் இல்லை, வெறும் வைராக்கியம் மட்டுமே இருக்கிறது. சேது, அன்னைக்கு நான் இதே மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டு உங்க முன்னாடி நின்னு அழுதப்போ நீங்க என்ன சொன்னீங்க? வெளியே போன்னு சொன்னீங்கல்ல? அப்போ உங்களுக்கு என் மேல இருந்த சந்தேகம் இப்போ மட்டும் எப்படி போச்சு? ஈஸ்வரி சொன்னா நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த தாலி, எதுக்கு இந்த உறவு என்று பொறிக்கிறார். இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டேன். வேணும்னா ஒன்னு பண்ணலாம். நீங்க பண்ணின தப்புக்கு கை மாறா இதே மாதிரி உங்க அம்மாவையும் அந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களையும் விட்டுட்டு வந்து ஏன் கூட இந்த வீட்ல இருங்க. முடியுமா உங்களால? உங்க குடும்பம் உங்களுக்கு முக்கியம்னா எனக்கு என் தன்மானம் முக்கியம் என்று அதிரடியாக பேசுகிறார். சேதுவுக்கு பதில் பேசத் தெரியவில்லை. தன் குடும்பத்தை விட்டுவிட்டு வருவது அவனுக்கு சவாலாக இருக்கிறது. ஆனால் தமிழின் பிடிவாதம் குறையவில்லை. நீங்க வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா இனிமேல் நான் யாருக்காகவும் குனிஞ்சு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார். வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழை பார்த்து வியந்து நிற்கிறார்கள். அழுது கொண்டிருந்த பெண் இன்று ஒரு சிங்கப்பெண்ணாக மாறி நிற்பதைக் கண்டு அவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது. சேது தன் குடும்பத்தை விட்டுவிட்டு தமிழோடு வாழ வருவாரா, அல்லது ஈஸ்வரி மீண்டும் ஏதாவது சதி செய்வாரா என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.